ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோகிலா லைஃப். ஆஃப்டர் 15 நாளைக்கு அப்புறம் அம்மா ஊர்லேருந்து வந்துட்டாங்க. வந்தோன்னே அவங்க வேலை கடைக்கு போகிறது. ஊரில் இத்தனை நாள் இருந்துருவாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு கடை மேலே அக்கறை பாசம் எதுவுமே இருக்காது. இங்கே வந்ததுக்கப்புறம் விறுவிறுன்னு போவாங்க, கடைக்கு வியாபாரம் பண்ணுவாங்க, வருவாங்க, செய்வாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்களா. நான் அப்போ தான் வீட்டிலேருந்து வந்தோன்னு இல்லை, உங்கள் அப்பா உனக்கு சாக்லேட் காஃபி போட்டு வச்சுருக்காரு, குடிங்க அப்படின்னு. அப்பாவுக்கு இதே தான் வேலை. காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவார், டீயை போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவார், ஊற்றி ஃபுல்லாக எடுத்து வச்சுருவார். அவர் குடிக்கிறாரோ இல்லையோ, நம்மளை குடிங்க. நான் ரொம்ப டீ அடிக்ட் ஆனதுக்கு காரணமே அவர் தான். அப்படி ஒரு நல்ல மனுஷன் அப்பா. சாக்லேட் காஃபி எப்படா இருக்கும் சொல்லி ஊற்றி குடித்தா சாக்லேட்டோட ஃப்ளேவரே வருது. எப்படி செஞ்சாருன்னே தெரியல. நான் அதுவும் கேட்டுக்கிட்டே இந்த சாக்லேட்டை பிச்சு உள்ளே போட்டிங்களா அப்படின்னு எதுவுமே சொல்லலை. சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை கூட்டு போய் கடையில் விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு வீட்டோட சிங்கக்குட்டியை பார்க்கணும், வா கூட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. போனால் இவர் தான் நம்மளோட சிங்கக்குட்டி. நல்லா சிரிப்பார், செய்வார், நல்லா எல்லாமே பண்ணுவார். ஆனால் நம்ம தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கிட்டே இருக்க மாட்டார். அழுவார். எதுக்கு அழுவார்னே தெரியாது. அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருப்பான். அவனுக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னோடய ஹேண்ட்பேக் தான். நோண்டிக்கிட்டே இருப்பான். அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அதுதான் நான் கேட்டேன் அவன்கிட்ட, என்ன தெரிகிறது அப்படின்னு. அதுக்கும் சிரிக்கிறான். நல்லா சிரிப்பான், செய்வான். அவங்க அம்மாவை பார்த்தனும் அழுவான், சிரிப்பான், நல்லா விளையாடுவான். கொஞ்ச நேரத்துக்கு மேலே இருக்க மாட்டான். அவன் டைமிங் நோட் பண்ணி வச்சுப்பானா என்னன்னு தெரியல. நம்மக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்தான். அதுக்கு மேலே அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டான். ரொம்பவே அம்மா பையனாகவே இருக்கான். ஆனால் நல்ல பையன்தான். இவனெல்லாம் விட்டு அவங்க அம்மா கடைக்கு போச்சுன்னா நம்மளோட ஜோலி முடிஞ்சு போச்சு. அழுவான். அப்படி அழுவான். என்ன விளையாட்டு காட்டினாலும் சமாதானமே ஆக மாட்டான். இப்பயே உள்ளே இருப்பான், கொஞ்ச நேரத்தில் அழுவான். அவங்க அம்மா மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் ரொம்ப பாசக்கார பையப்புள்ள கிருஷிக்கு. அப்புறம் நம்ம போனோன்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு காஃபியோ தோசையோ சுட்டு கொடுத்தாங்க. காஃபி நல்லா குடிச்சிட்டு அம்மா தோசை வேணான்ட்டாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கிருஷிக் கூட விளாண்டுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம உரிமைக்காக போகிறோம். என்னடா இது உரிமைக்காக போகிறோன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட எல்லாரோட உரிமை. இந்த நம்ம நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே வாக்களிக்கிறது ஒரு மிகப்பெரிய உரிமை. நம்ம அதை யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம நோட்டாலேயே போடக்கூடாது, ஓட்டு போடாமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு யார் நல்லது செய்வான்னு தோணுதோ நம்ம அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டு வந்துடணும். 19ஆம் தேதி என்னோடய ஜனநாயக கடமையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்கள் யார் எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த வாட்டி போடலன்னா கூட நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. இது நம்மளோட உரிமை. இவங்களுக்கு தான் போடணும், அவங்களுக்கு தான் போடணும் இல்லை. உங்களுக்கு யார் தோணுதோ, யார் நல்லது செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும். சிரிப்பழகா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஏசியில் இருக்கனால குளிர் எடுத்துக்க ஆரம்பிக்கும். அது நடுங்கலாம் மாட்டான், ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் தங்கச்சி அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக மேடம்க்கு. அதான் நாங்கள் எல்லாம் கலாய்ச்சிட்டே இருப்போம், உனக்கு ஒரு டோரே ரொம்ப அதிகம், இதில் வேறு உனக்கு டபுள் டோரா அப்படின்னு. இருந்தாலும் அவங்கவுங்க ஆசைப்பட்டு அவங்கவுங்க வாழ்கிறாங்க. எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல, நம்ம அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு. இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அப்பா ஓட்டு போட போனேன். பட் அப்பா போடலை. என்னென்ன ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா, அவர் கொண்டு போகல. அதனால் ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் ஒரு 5 மணி 5:30 மணியை போல தான் போய் ஓட்டு போட்டு வந்தார். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.